ஞானேஸ்வரோட தந்தை துறவரம் போயிட்டு மறுபடியும் இல்லறத்திற்கு திரும்பி வந்திருப்பார். இதனால் அங்கே உள்ள ஆச்சாரிய பண்டிதர்கள் எல்லாரும் அவருடைய குடும்பத்தை ஒதுக்கி வச்சுட்டாங்க. ஞானேஸ்வரர் சின்ன வயசுலேயே வேதங்களிலெல்லாம் சிறந்து விளங்கினார். ஒரு முறை எளிய மக்களுக்கெல்லாம் வேதங்களுக்கு விளக்கம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தார் அந்த சிறுவன் ஞானேஸ்வரர். அப்பொழுது அங்கு வந்த அந்தணர்கள் எல்லாம், முறையற்ற வாழ்க்கை வாழ்ந்த அந்தணன் பெற்ற நீயா வேதம் ஓதுவது? ஆச்சாரத்துடன் வாழும் எங்களுக்கு மட்டுமே தகுதி இருக்கு அப்படின்னு சொல்லி அவனை சத்தம் போடுறாங்க. எதிரே வந்த எருமை மாட்டின் மேல உடனே கோபத்தோட ஞானேஸ்வரர் கை வைத்தார். உடனே அந்த எருமை வேதம் ஓத தொடங்கியது. கர்ம வினையாலும் நடத்தையாலும் தான் ஒருவன் உயர்ந்தவனாகிறான் என்று உணர்த்தும்படியான வேத பாடலை எருமை பாடியது. இதை கேட்டு ஆச்சாரியர்கள் அதிர்ச்சியடைந்தார்கள். சிறுவன் ஞானேஸ்வரனின் காலில் விழுந்து வணங்கி மன்னிப்பு கேட்டார்கள். இவரின் கதை இன்றைய அதிநவீன தொழில்நுட்பத்தில் 3D வடிவில் வரவுள்ளது என தயாரிப்பாளர் அஜய் தாக்கூரும் இயக்குனர் சமீர் ஆஷா பாட்டேலும் தெரிவித்துள்ளார்கள்.